ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பலாவரத்தில் இருக்க ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண பொருள் கூட இங்கெல்லாம் கிடைக்கும். பழைய பொருள், புதிய பொருள்னு எல்லாமே கிடைக்குங்க. பாஸ்தா, மக்ரோனி, சிப்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க.
இங்கே நிறைய செடியெலாம் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியாவுக்கு போகும்போதே அன்னைக்கு இருந்த கிளைமேட்டுக்கு ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற ஃப்ளவர் ஷோக்கு போன மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தலையை பார்த்தா தெரியும், வெயில் இல்லைனாலும் தலை ஃபுல்லாக வேர்த்து ஒரே ஈரம். ஃப்ரைடே மார்க்கெட்லேருந்து சில விஷயங்களும் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, இது மாதிரி கொழுந்து செடி. வெயில் காலத்தில் இந்த செடியை புழைக்க வைக்கிறது கஷ்டம். மழை காலம் அப்புறம் வின்டர் இந்த சீசனில் மட்டும்தான் இது கொஞ்சம் பாதுகாக்க முடியும். இந்த செடி பேர் டியூபர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பொக்கேலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடியும் வந்து ரெய்னி சீசன் அண்டு வின்டர் சீசனுக்கு மட்டும்தான் செட் ஆகும். இது தக்காளி செடி. 5 kgsக்கு ஆனியன் வாங்கியிருக்கு. கஸ்டர்ட் ஃப்ரூட்டு, நாட்டு மாதுளை 1 kgக்கு புளி. பாவக்காய் வாரத்துக்கு ஒரு தடையாவது சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபார்மர் தான் வச்சுருந்தாரு, அதனால் அப்படியே வாங்கியாச்சு. இது வந்து நாட்டு அவரைக்காய். இதுக்கு ஏதோ சொல்லுவாங்க, ஆட்டுக்கொம்பு அவரை அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி முட்டைலாம் வந்து இப்போ ஒரிஜினல் கிடைக்கிறதே கஷ்டம். அதுக்கு தான் இதமாரிலாம் ஃப்ரைடே மார்க்கெட்லாம் போனால் அங்கே வாங்கலாம். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2 கிலோன்னு போட்டுட்டு 1.5 கிலோ மட்டும்தான் கொடுக்குறாங்க. வெயிட்டில் நிறையாவே ஏமாத்துறாங்க. டிஜிட்டல் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட வாங்குங்க. சில பேர் அதுவும் வச்சுக்க மாட்டுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்து அதெல்லாம் வெயிட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் வாங்குகிறோம். நாங்கள் நிறைய வந்து ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மட்டும். அண்டு பத்திரமாவே போங்க, ஏன்னா நிறைய கூட்டம் அதிகம். ஏதோ பஸ்ஸு கிஸ்ஸை அடித்தா கூட தெரியாது, அவ்வளோ கூட்டமாகவே இருக்கும் எப்பொழுதுமே. மழைலாம் பெஞ்சதுன்னா அவ்வளோதான், எங்கேயும் ஒதுங்க முடியாது. ஸோ பார்த்து பத்திரமா போங்க. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.